என்னதான் அசுரர்களுக்கு தேவர்கள் மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் அசுரர்கள் கிட்ட தேவேந்திரன் வந்து ஒரு உதவின்னு கேட்ட உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காம அசுர சக்கரவர்த்தியான பலி சக்கரவர்த்தி தேவர்களுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டாரு. தேவர்களோட இணையா நின்று அசுரர்கள் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் வெளியே எடுக்கிறதுக்கும் அவங்க உதவி பண்ணாங்க. அமிர்தம் வெளியே வந்தோடனே மகாவிஷ்ணுவும் தேவர்களும் சேர்ந்து திட்டமிட்டு அசுரர்களை ஏமாத்திட்டாங்க. இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அசுரர்கள் எப்படியாவது தேவகுலத்தை அழிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பலி சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருந்தார். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த போர் ஒரு சாதாரண போராக இருக்க போறதில்லை. ஏன்னா நம்பிக்கை துரோகத்தை பார்த்த அசுரர்கள் ஒரு மிகப்பெரிய அசுரப்படையை தயார் பண்ணுறாங்க. இந்த முறை நம்ம போரில் தேவர்கள் ஜெயிக்கணும், தேவ குலத்தை மொத்தமாக கருவறுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க போருக்கு தயாராகிறாங்க. இந்த போரில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது முழுசாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேவர்கள் நம்மக்கிட்ட ஒரு உதவின்னு வந்தோடனே எந்த பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கு உதவி பண்ணோம். ஆனால் கடைசியில் அவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண தேவர்களுக்கு அசுரர்கள்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம காட்டியே ஆகணும்னு முடிவு பண்ணார் பலி சக்கரவர்த்தி. அசுர படைகளை மொத்தமாக ஒன்று திரட்டி அவர் மிகப்பெரிய அணிவகுப்பாக பிரித்து அதை வச்சு தேவர்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ அசுரர்கள்லாம் பலி சக்கரவர்த்தி பார்த்து கேட்குறாங்க, ஐயா, அது தேவர்கள் எல்லாமே அமிர்தம் குடிச்சு அவங்க சிரஞ்சீவியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம எப்படி அவங்கள ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு, அவங்க சாகாவரம் பெற்றவங்களாக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒன்று இருக்கலாம். ஆனால் போரில் பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாத இந்த அசுரர்கள் வந்து நம்மளோட தாக்குதல் மூலயமா அவங்கள அடிபணிய வைக்கணும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு அடியில் அவங்களுக்கு விழுகிற காயங்களாலையும் அவங்களுக்கு ஏற்படுற வழிகளாலையும் அவங்க நம்மக்கிட்ட அடி பண்ணிடணும். அசுரர்களை நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய போரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் கட்டளையிடுறாரு. பலி சக்கரவர்த்தியோட பேச்சை கேட்ட அசுரர்கள் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த போரில் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கர்ஜனை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அசுரப்படைகள் மொத்தமாக போருக்கு தயாராகிட்டு இருக்கப்போ தான் பலி சக்கரவர்த்தி யோசிக்கிறாரு, இந்த முறை நம்ம தேவர்களை அடித்தோம் அப்படின்னா அவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கணும். அந்த ஆயுதத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம அசுரகுல சிற்பியான மயனை அழைக்கணும்னு சொல்லி மயனை அழைக்கிறாரு. மயன் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு மிகப்பெரிய விமானத்தை செய்யணும். அந்த விமானம் நான் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போகிற மாதிரி ரொம்ப அதிவேகமாகவும் இருக்கணும். அந்த விமானத்தில் ஏகப்பட்ட ஆயுதங்களை அது வைக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்டோரேஜும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விமானத்தை நீங்கள் தயார் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பலி சக்கரவர்த்தி கேட்ட மாதிரியே மயன் வந்து ஒரு மிகப்பெரிய விமானத்தை தயாரிக்கிறாரு. இதுவரை அந்த மாதிரி ஒரு விமானத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. அதுக்கு வைகாயசம் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. அந்த விமானம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து போருக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். போர் நடந்துட்டு இருக்கப்போ நமக்கு என்னென்ன ஆயுதம் வேணுமோ என்னென்ன அஸ்திரங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே அதுலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விமானத்தின் மேலே பலி சக்கரவர்த்தி அமர்ந்துக்கிட்டு அசுரப்படைகளோட மொத்தமாக தேவர்களை எதுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அசுரப்படைகள் மொத்தமாக ஒன்று திரண்டி போர்க்களத்தில் நிற்கிறத பார்த்த தேவர்கள் பயக்கிறாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து அசுரப்படை இவ்வளோ பெருசா அப்படிங்கிறத அவர் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. மேலே பலி சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய விமானத்தில் நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு பயம் ஏற்படுது. கண்டிப்பாக இந்த போரில் நம்ம ஜெயிப்போமான்னு தெரியல, ஆனால் நமக்கு தேவேந்திரன் இருக்காரு, அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வீரன், அசுரர்களை எதிர்த்து போராடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்துச்சு. அதே சமயத்தில் அவங்க கொஞ்சம் உத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அசுரப்படையோட அணிவகுப்பு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன்னா அசுரப்படையுமே தலைமை தாங்கிறது பலி சக்கரவர்த்தி. அவருக்கு தளபதியாக இருக்கிறது தாரகாசுரன், ஏதியசுரன், காலநாபன், மயன், துவஷ்டன், பானாசுரன், ராகு, இது மாதிரி பல அசுர வீரர்கள் வந்து தளபதியாக இருந்து அந்த மொத்த அசுரப்படையுமே வழி நடத்திட்டு இருந்தாங்க. இதை பார்த்த தேவர்கள்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க. என்னடா இது, இப்படி அசைக்க முடியாத ஒரு பயமே இல்லாத ஒரு அசுரர்களாக இருக்காங்க, நம்ம என்னதான் அமிர்தம் குடிச்சிருந்தாலும் நமக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கே, இந்த அசுரர்களை எதிர்த்து எப்படி போராட போகிறோன்னு சொல்லி பயத்திலே அவங்க போய் சண்டைக்கு போகிறாங்க. போர் ஆரம்பிக்குது. இங்கே இருக்கிற அசுரர்களோட தாக்குதலை தாங்க முடியாத தேவர்கள் அவங்க வலி தாங்க முடியாமல் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க புறமுது கொடுத்து பாதிக்கு பாதி பேர் போர்க்களத்தை விட்டே ஓடுறாங்க. இதை பார்த்த அசுரர்கள் இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. பாதிக்கு பாதி தேவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடினாலும் இந்திரன் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் அக்னியோட உதவியாலும் வாயு, வருணன் இவங்களோட உதவியால் அவங்களோட போர் வீரர்களோட அசுரர்களை எதிர்த்து போராடுறான். இந்திரன் வந்து பலி சக்கரவர்த்தி எதிர்த்து போராடுறான், தாரகாசுரன் கந்தன் எதிர்த்து போராடுறாங்க, ஏதி அசுரன் வருணன் எதிர்த்து போராடுறாங்க, காலநாபன் யமன் எதிர்த்து போராடுறாங்க, மயன் விஸ்வகர்மாவை எதிர்த்து போராடுறாங்க, துவஷ்டா சம்பரன் எதிர்த்து போராடுறாங்க, பானாசுரனும் பலி சக்கரவர்த்தியோட 100 மகன்களும் சேர்ந்து சூரியனை வட்டமிட்டு அவங்களை அழிக்கிறதுக்காக போராடுறாங்க, ராகு சந்திரன் எதிர்த்து
எதிர்த்து போராடுறாங்க. இப்படி பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இதில் யார் ஜெயிப்பானே தெரில. ஆனால் அசுரரோட மனசில் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவங்க தேவர்களை எப்படியாவது அழிச்சே ஆகணும், நம்ம ஏமாற்றத்துக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஒரு கொடூரமான தாக்குதலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலில் இந்திரன் பார்த்ததே கிடையாது. என்னடா இது, நம்ம எவ்வளோதான் அசுரர்கள் கொன்னாலும் அவங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நம்மளை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படி ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி அவன் குழம்பி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் பலி சக்கரவர்த்தி அவரோட விமானத்தில் வந்து மொத்த போர்க்காலத்துலேயும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்துட்ருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக அசுர மாயையை அவர் உண்டாக்குறாரு. அசுர மாயைனா என்ன அப்படின்னா, போர்க்களமே இருள் சூழ்ந்துடும், மேலே இருந்து பெரிய பெரிய பாறைகளும் கல்லுகளும் கொல்லி கட்டைகளும் வந்து எதிரி மேலே விழுகும். இதனால அவங்களால எதிர்த்தாக்குதல் பண்ணவே முடியாது. இது பேர் தான் அசுர மாயைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அசுர மாயையை இது வரைக்கும் தேவர்கள் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அசுர மாயையை பலி சக்கரவர்த்தி வந்து அந்த போர்க்களத்தில் உண்டாக்கிடுவாங்க. தேவர்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. தேவர்களால் எதிர்த்து போராடவே முடியாது. இது வரைக்கும் இந்த அசுரமாயை பார்க்காத தேவர்கள், என்னடா இது, இந்த அசுரமாயை எடுத்து எப்படி நம்ம போராட போகிறோம், மேலேருந்து கற்களும் பாறைகளும் கொல்லி கட்டைகளும் விழுந்து நம்மளை அழிச்சிட்டு இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு அவங்க கதறிட்டு இருந்தப்போ தான் மகாவிஷ்ணு கருடன் மேலே உட்காந்துட்டு அவர் போர்க்களத்துக்கு வராரு. மேலே அசுரமாயை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அவர் போர்க்களத்தை சுற்றி வட்டமிட்டுட்டே இருக்காங்க. கருடனோட நிழல் படப்பட அந்த அசுரமாயை கொஞ்சம் கொஞ்சமாக சிதலமடையுது. அந்த அசுரமாயை அப்படியே அழியவும் செய்யுது. மகாவிஷ்ணுவோட சக்தியால் அசுரமாயை அழிக்கப்பட்டதுனால ரொம்ப கோபம் அடைஞ்ச அசுரர்களில் ஒருத்தன் காலநேமி அப்படின்ற ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய சூலாயத்தை எடுத்து கருடன் மேலே பாய்கிறான். அந்த கருடன் மேலே பக்கத்தில் போகிறப்போ அதை மகாவிஷ்ணு தன் கையில் பிடிச்சிடுறாரு. அந்த சூலாயத்தை எடுத்து திரும்ப அந்த அசுரன் மேலே செலுத்துறாரு. அதனால் மாலி சுமாலி அப்படின்ற 2 அசுரர்கள் இறக்கவும் செய்கிறாங்க. மாலி சுமாலியோட மரணத்தை பார்த்த பலி சக்கரவர்த்தி ரொம்ப கோவம் அதிகமாதவருக்கு, என்னடா இது, இப்படி அவங்கள இறக்க வச்சிட்டாங்களே, நம்ம எப்படியாவது இந்திரனை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி பல பானங்களையும் பல விசித்திரமான அஸ்திரங்களையும் இந்திரன் மேலே போடுறாரு. இந்திரன் அதெல்லாம் வந்து வஜ்ராயுதத்தை வச்சு தடுத்துட்டு அவர் வஜ்ராயுதத்தை எடுத்து பலி சக்கரவர்த்தி மேலே செலுத்துறாரு. பலி சக்கரவர்த்தி மேலே அந்த வஜ்ராயுதம் பட்ட உடனே அவரோட விமானம் உடஞ்சி தூளாகுது. பலி சக்கரவர்த்தி காயமடைஞ்சு கீழே விழுந்ததை பார்த்த அசுரர்கள், என்னடா இது, அசுரர்களோட பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது, நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்கணும், நம்ம தலைவர் கீழே விழுந்தாலும் அவரோட போர் படைகள் அவரோட வார்த்தையினால நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக திரும்ப போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சம்பராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து அவனோட கதையை எடுத்து ஐராவத யானையையும் இந்திரனையும் தாக்குறாங்க. அவனோட கதையோட அடியோட வலி தாங்க முடியாத ஐராவத யானை மயங்கி கீழே விழுகுது. இந்திரனும் காயமடைஞ்சு அவன் ஓடுறான். இப்படி ஐராவதம் யானை மயங்கி கீழே விழுந்தோடனே பயந்து ஓடின இந்திரனுக்கு வந்து ஒரு ரதம் தேவைப்பட்டுச்சு. அந்த சமயம் தான் இந்திரனோட படையில் இருந்த மாதலி அப்படிங்கிற ஒரு சாரதி வந்து 1000 குதிரைகள் கொண்ட ஒரு ரதத்தை கொண்டு வராங்க. அந்த ரதத்து மேலே இந்திரன் ஏறி திரும்ப அசுரர்களை எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்துட்ருக்காரு. இதை பார்த்த சம்பராசுரன் வந்து ரொம்ப கோவம் அவனுக்கு இன்னும் அதிகமாகுது. நம்ம வந்து ஐராவதத்தை கொன்னாலுமே வந்து இந்திரன் திரும்ப அவன் ஒரு ரதத்தில் மேலே ஏறி போராடிட்டு இருக்கான், எப்படியாவது நம்ம அந்த ரதத்தையும் உடச்சிடணும், இந்திரனையும் கொண்டுடணும்னு சொல்லி அவன் ஆயுதங்களை அவன் இந்திரன் மேலே வீசுறான். இந்திரன் கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போனதுனால வஜ்ராயத்தை எடுத்து சம்பராசுரன் மேலே போடுறாரு. சம்பராசுரன் வந்து தலை தனியாக உடல் தனியாக சிதலமடைஞ்சு அந்த வஜ்ராயத்தோட ஆயுதத்தினால அவன் சாகவும் செய்கிறான். சம்பராசுரன் அங்கே மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்ற செய்தியை கேட்ட பாகாசுரனால் தாங்கவே முடியல. அது எப்படி, சம்பராசுரன் ஒரு மிகப்பெரிய அசுரன் ஆச்சு, அவனோட பலத்துக்கும் அவனோட போர் வீரத்துக்கும் யாருமே நிகர் கிடையாது, அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது சம்பராசுரனை இந்திரன் தான் கொண்டிருக்கான்னு. அப்போ இந்திரன் நம்ம எப்படியாவது கொன்னே ஆகணும்னு ஒரு போர் வெறியில் பாகாசுரன் அங்கே கிளம்புறான். பாகாசுரன் இந்திரன் நோக்கி மிகப்பெரிய ஆயுதங்களை தூக்கி எறிகிறான். அவன் பல பானங்களை போடுறான். ஆனால் இந்திரனை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த 1000 குதிரைகள் அவனை காப்பாற்றி இருந்துச்சு. அப்போதான் அவன் யோசிக்கிறான், இந்த 1000 குதிரையையும் அந்த ரதத்தையும் நம்ம தகர்த்தோம் அப்படின்னா தான் இந்திரனை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி 1000 பானைகளை குதிரை மேலே போடுறான். அந்த பானங்களோட சக்தியால் குதிரைகள் எல்லாமே இறக்கப்படுது. அதுக்கப்புறம் 2 பானங்களை மாதலி அப்படின்ற சாரதி மேலே போடுறான். அவனும் கொல்லப்படுறான். இப்படி மாதலியும் 1000 குதிரைகளும் கொல்லப்பட்டதுனால அந்த ரதம் தூளாக சுக்குநூறாக உடஞ்சி கீழே விழுகுது. இதை பார்த்த இந்திரன் வந்து இன்னும் அவனுக்கு பயங்கர கோபங்கள் அதிகமாகுது. பாகாசுரன் இந்திரனோட ரதத்தை தகர்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாமுசி அப்படின்ற அசுரன் வந்து இந்திரன் மேலே 1000 பானங்களை செலுத்துறான். அது 1000 பானங்கள் இந்திரனை வந்து கொல்ல முடியல. ஆனால் இந்திரனை சுற்றி ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி விழுந்துட்டு இருக்கு. இதை பார்த்த தேவர்கள் எல்லாமே இந்திரன் இறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி ஓன்னு கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. போரில் இருந்து அவங்களோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதை பார்த்த உடனே அசுரர்கள் வந்து தேவர்களை இதுதான் நம்ம கொல்றதுக்கான சரியான சமயம்னு சொல்லி அவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மலை போல் இருந்த பானங்களை விலக்கிட்டு இந்திரன்
மிகப்பெரிய வீரனா வெளியே வரான். அந்த பான மலையிலிருந்து வெளியே வந்த இந்திரன் வந்து யோசிக்கிறான், என்னடா இது, அசுரர்கள் இருக்கிற ஒரு அசுரனுக்கு இவ்வளோ அறிவா, நம்மளை திசை திருப்பி நம்மளை மறைக்க வச்சோம் அப்படின்னா தேவர்கள் மனசில் பயத்தை விதைச்சிடலாம், அந்த பயத்து மூலியமாக தேவர்கள் நம்ம ஜெயிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான ஒரு அசுரனை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, இவனை கொன்னே ஆகணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் போல அப்படின்னு முடிவு பண்ண இந்திரன் வந்து அவர்கிட்ட இருந்த ஆயுதத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த வஜ்ராயத்தை நாமுசி மேலே போடுறாரு. நாமுசி அசுரனுக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்து இந்திரன் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா இது, இந்த உலகத்தில் இந்த வஜ்ராயத்தை எதிர்த்து போராடுற அளவுக்கு யார்கிட்டையுமே சக்தி கிடையாது, ஆனால் இந்த சாதாரண ஒரு நாமுசி அப்படின்ற ஒரு அசுரனுக்கு எப்படி இவ்வளோ பலம் வந்துச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் போர்க்களத்தில் ஒரு அசரீரியோட சத்தத்தை இந்திரனுக்கு கேட்குது. என்ன அப்படின்னா, அந்த அசரீரி சொல்லுது, இந்திரா, நாமுசி வந்து பல வரங்களை வாங்கியிருக்கான், அந்த வரங்கள் வந்து ரொம்ப விசித்திரமானது, சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வரத்தினால தான் அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். அந்த வரங்களில் ஒன்று தான் வந்து ஈரமான ஆயுதமோ உலர்ந்த ஆயுதமோ அவனை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அவன் வரம் வாங்கியிருந்தான். வஜ்ராயுதம் வந்து ஈரமோ உலர்ந்த தன்மையும் கொண்டதுனால அவனை எதுவுமே செய்யலை, இதனால நீ அவனை கொல்றதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி இந்திரன் கிட்ட சொல்லுது. அசரீரி சொன்னதை கேட்ட இந்திரன் வந்து ரொம்ப குழம்பி போகிறான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப தான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, வருணன் கிட்ட சொல்லி அவன் கடல் நுரையவே ஒரு ஆயுதமாக தயாரிக்க சொல்கிறான். அந்த ஆயுதத்தை எடுத்து நாமுசி அப்படின்ற அசுரன் மேலே செலுத்துகிறான். அந்த ஆயுதம் பட்ட உடனே நாமுசி வந்து இறந்தும் போகிறான். இதை பார்த்த பாகாசுரனும் மற்ற அசுரர்களும் பயங்கரமாக கோபமடைகிறாங்க. அவங்களோட போர் உக்கிரம் வந்து இன்னும் அதிகமாகுது. என்னடா இது, இப்படி தலை சிறந்த வீரர்கள் ஒவ்வொருத்தலாம் இறந்துட்டு வராங்க, இந்த தேவர்களை எப்படியா நம்ம அடி பணிய வச்சே ஆகணும், இன்னும் கொடூரமான போர் யுத்திகளை நம்ம பயன்படுத்தி இந்த போரை வந்து ரொம்ப உக்கிரமாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அசுரர்கள் ரொம்ப கொடூரமான போர்களை பண்ணிட்டு இருந்தாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் இருக்க போர் வந்து ரொம்ப கொடூரமாக போயிட்டு இருந்துச்சு. இப்படியே போய்கிட்டே இருந்தால் ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துடும் போல, இதிலிருந்து நம்ம தடுக்கணும், அப்போ தான் இந்த உலகம் சமநிலை பற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் முடிவு பண்ணுறாரு. பிரம்மதேவன் உடனே நாரதனை கூப்பிடுறாரு. நாரதா, இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும், அது உன் கையில் தான் இருக்குது, அந்த திறமை உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நாரத முனிவரை கூப்பிட்டு பிரம்மதேவன் சொல்கிறாரு. நாரத முனிவரும் இந்த போரை எப்படியாவது நான் நிறுத்தியே ஆகிறேன் பிரம்மதேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பணிஞ்சு வணங்கிட்டு அவர் போர்க்களத்துக்கு போகிறாரு. போர்க்களத்துக்கு போன நாரதன் வந்து இந்திரனை பார்த்து, போரை நிப்பாட்டுங்க, அசுரர்களே போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. உடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று அவங்க நாரதத்தை சொல்றதை கேட்குறாங்க. அப்போ நாரதன் இந்திரனை பார்த்து சொல்றாங்க, அசுரர்களை ஏமாத்துறது நீங்க, அதனால அவங்க கோவப்படுறது நியாயம்தான், ஆனால் நீங்க திரும்ப மறுதாக்குதல் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு தான் அமிர்தம் அப்படின்ற ஒரு இது கிடைச்சிருச்சு இல்லையா, உங்களுக்கு தான் வந்து மகாலட்சுமியோட அருளாளர் செல்வமும் செழிப்பும் உங்களுக்கு இருக்குல்ல, அப்புறம் ஏன் போர் பண்றீங்க, இதை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. நாரதர் சொன்ன கேட்ட உடனே இந்திரன் வந்து சரின்னு சொல்லிட்டு போரை நிப்பாட்டுறான். தேவப்படைகளை பின்வாங்கவும் செய்கிறான். தேவேந்திரன் பின்வாங்கிறத பார்த்த உடனே மொத்த தேவப்படைகளும் போர்ல இருந்து விலகுறாங்க. இப்படி தேவர்கள் வந்து போர்லேருந்து விலகிறத பார்த்த அசுரர்கள் அவங்க காயமடைஞ்ச அசுர வீரர்களை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே போர்க்களத்தை சுற்றி பார்க்குறப்ப தான் தெரியுது, பலி சக்கரவர்த்தி குற்றுயிர் குலையுயிர்மா அங்கே அடிபட்டு அங்கே கிடக்கிறாரு. அவரையும் தூக்கிட்டு அசுர லோகத்துக்கு போகிறாங்க. அசுர குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சுக்கராச்சாரியர் அவரோட மந்திர சக்தியாலையும் அவரோட மருத்துவ சக்தியாலையும் பலி சக்கரவர்த்தியும் இறந்து போன பல வீர அசுரர்களையும் திரும்ப உயிர் தள்ள வைக்கிறாரு. நம்மலாம் நினைப்போம் இந்த மிகப்பெரிய தேவாசுர போரை வந்து நாரதர் தான் முடிச்சு வச்சாருன்னு. ஆனால் இந்த முடிவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆரம்பம் இருக்குன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா பலி சக்கரவர்த்தியோட நிலையை பார்த்த சுக்கராச்சாரியர் வந்து ரொம்ப கோபம் அடைகிறாரு. இப்படி அசுரர்கள் தோல்வி அடைஞ்சது நான் என்னால் ஏற்றுக்கவே முடியல, மொத்த அசுரர்களும் ஒன்று திரட்டி நம்ம திரும்ப தேவர்களை எதிர்த்து போராடணும், அவங்களோட குலத்தையே மொத்தமாக அழிக்கணும். ஆனால் இந்த முறை நம்ம போரில் மட்டும் பண்ணக்கூடாது, நம்ம இன்னும் தந்திரமாக பல வரங்களை வாங்கி அசுரர்களை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக மாற்றணும். அவங்க தேவர்கள் வந்து அமிர்தம் வேணால் குடிச்சிருக்கலாம், ஆனால் நம்மளோட பக்தியாலையும் நம்மளோட சக்தியாலையும் நம்ம இறைவன்கிட்ட இருந்து அசைக்க முடியாத சாகாவரங்களை பெற்று இருக்கணும். அசுரகுல குருவான சுக்கராச்சாரியோட பேச்சை கேட்டு அசுரர்கள் எல்லாமே பல விசித்திரமான தவங்களை பண்ணாங்க. தெய்வங்கள் கிட்ட இருந்து அவங்க பல அற்புதமான வரங்களை வாங்கினாங்க. இதோட இந்த தேவாசுர பிரச்சனை வந்து முடியவே இல்லை. அசுரர்கள் எப்படியா தேவர்களை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க பல முறையில் பல விசித்திரமான விதத்தில் தேவர்களை எதிர்த்து அவங்க போர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தேவர்களை அடிமை பண்ண அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் இந்த பலி சக்கரவர்த்தி என்ன ஆனார், அவர் திரும்ப வந்து தேவர்களை எதிர்த்தாரா, அவரோட ஆட்சியும் ராஜ்யத்தையும் திரும்ப கைப்பற்றினாரா, தேவர்களை அடிமை பண்ணாரா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வேறு வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.